சமூகத்தோட நினைவுகளையும் வரலாறையும் சுமக்கிற ஒரு பெரிய அடையாளமே இறை வழிபாடு தான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான இறை வழிபாட்டு முறைகள் காணப்படும். அதோட பின்னணியில பார்த்தா அந்த மக்கள் பல போராட்டங்கள், வெற்றிகள், தோல்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை சமாளிச்சிருப்பாங்க. அந்த வகையில சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்துற நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கிறது சென்னை பொன்னியம்மன் மேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலுக்கு தான். வாங்க முருகனை தரிசிச்சுட்டு முருகனுடைய அருமை பெருமைகள் பத்தி நிறைய பேசலாம். அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நிஜமான சுகம்
பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றாட மயிலே நிறகாட மகர குழையாட மதிவதனமா மயக்கும் விழியாட மலரடிகளாட மலர்களும் பாட இது கனவோ நனவோ என மனநிறை முனி வரும் அமிழ்ந்து கொண்டாட கலைதாடும் மயில் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைதாடும் மயில் ஒன்று காணும். சங்க காலம் தொடங்கி இன்றைய காலம் வரை முருகன் வழிபாடுன்றது ஒரு தொன்மையான மரபாக தான் பார்க்கப்படுது. சங்க இலக்கியங்களில் கூட முருகனுக்கு பல பெயர்கள் இருக்கு. வேலன், மயிலோன், கடம்பன், கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பெயர்கள் நம்ம பார்க்க முடியும். முருகனுக்கு எடுக்கக்கூடிய விரதங்கள் கூட கந்த சஷ்டி விரதம், காவடி விரதம், இது எல்லாமே சமூகத்தோட ஒற்றுமையையும் முருகன் மேலே கொண்டிருக்க பக்தியையும் தான் காட்டுதுன்னு சொல்லலாம். தமிழர்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும் வேலவனுடைய அருள் வேண்டி தொடங்குறதும் மரபாக தான் இருக்கு. அதனால தான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல இன்றளவும் முருகன் நிறைஞ்சிருக்காரு. அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரும் பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை அவங்களே சொல்ல இருக்காங்க. வாங்க அதை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் வல்ல எம்பெருமானின் துணை கொண்டு இந்த பகுதி ஆரம்பித்த 1980 ஆண்டு முதல் இந்த மக்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வண்ணம் இங்கு வாஸ்து பூஜை செய்யப்பட்டு இந்த விநாயகர் கோயில் நிறுவப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக இந்த அனைத்து மக்களின் ஆதரவுடனும் இந்த முருகன் கோயில் 2018 ஆண்டு நிறுவப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக 2025 ஆண்டு மீண்டும் இந்த அழகான மகா மண்டபம் அமைக்கப்பெற்று கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த அத்துணை செயல்களுக்கும் தலைமையேற்று நடத்திய முன்னாள் தலைவர்கள் கமலக்கண்ணன், திரு ரவிச்சந்திரன் செயலாளர், திரு சுப்பையா மற்றும் பல நிர்வாகிகள் மற்றும் கிராம தலைவர்கள் திரு பாலசுப்ரமணியம் ஐயா, திரு பிரபாகரன் ஐயா மற்றும் பல தலைவர்கள் உடனிருந்து இந்த மண்டபத்தை திரு சரவணன் செயலாளர் அவர்களின் கைவண்ணம் மூலம் இதை தலைமை பொறுப்பு ஏற்று அழகாக முடிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அருளிய இடம் என நம்முடைய மணிக்குருக்கள் கூட அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுமக்களால் எப்படி வர்ணிக்கப்படுகிறதுனா, நம்ம சின்ன சிறுவாபுரி, சின்ன திருச்செந்தூர் என அழைக்கப்படக்கூடிய ஒரு கோயில் தான் நம்முடைய பிரகாஷ் நகர் பாலமுருகன் கோயில். இந்த கோயில் ஏன் இந்த சின்ன சிறுவாபுரி, சின்ன திருச்செந்தூர் என அழைக்கப்படுகிறார்கள்னா, ஒரு கடற்கரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மாதிரி குளப்பன் குளத்தினுடைய அருகில், அதாவது முருகனுக்காக இந்த குளம் உருவானதா இல்லை குளத்திற்காக இந்த முருகன் உருவானதா என்ற ஒரு நிலைப்பாடோடு இன்றைக்கு முருகன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை விட நீங்கள் பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானினுடைய சிலை வடிவமைப்பு, நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய சிலை வடிவமைப்பை நீங்கள் எந்த கோயிலையும் காண முடியாது. நீங்கள் அறுபடை வீடில் இருக்கக்கூடிய முருகன் பூரா போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் நம்ம முருகன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டைலாக இருப்பார், ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு காட்சியளிப்பார். ஒரு ஆனந்த சிரிப்போடு, அந்த ஒரு குழந்தை சிரிப்போடு, வா முருகா வா முருகா, ஓடி வா முருகா ஓடி வா முருகா அப்படின்னு அப்படி அந்த பக்தர்களை அழைக்கக்கூடிய விதத்திலே பயங்கர ஒரு கம்பீர தோற்றத்தோடு காட்சியளிப்பார். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் எங்களால் பக்தர்களை வழியில் அனுப்ப முடியாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிகிறது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம பகுதி வாழ் மக்கள் மட்டும் கிடையாது, பொன்னியம்மன் மேட்டு பகுதி வாழ் மக்கள் மட்டும் கிடையாது, சென்னை வாழ் மக்கள் மட்டும் இல்லை, வேறு ஊரில் இருந்து வர்றவங்கெல்லாம் வர்றாங்க. இந்த முருகனினுடைய சிறப்புகளை அறிந்து கொண்டவர்கள் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. காரணம், என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பள்ளிக்கூடம் விட்டு இந்த கோயிலுக்கு வருவேன். கோயிலுக்கு வந்ததுக்கு பிறகு சாயந்தரம் யாராவது திடீர்னு ஃபோன் அடிப்பாங்க,
கொடுக்காத கடங்காரன் கூட ஃபோன் அடித்து ஐயா வந்து பணத்தை வாங்கிக்கணுவேன். திடீர்னு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு பிறகு தாங்க நான் வீடு கட்டினேன். இதை ரொம்ப பெருமையோடு சொல்லுவேன். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் மொழி ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சல அமுந்த பெருமாளே. முருகா 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 முருகா. ரொம்ப அருமையான முறையில் நம்ம விநாயகர், பெருமாள், ஆஞ்சநேயர், சிவன், பார்வதி, முருகர், சனீஸ்வரன், காலபைரவர் அனைத்து செல்வங்களும் இப்பொழுது கும்பாபிஷேகம் 2025 அன்று நடைபெற்றது. அதை முன்னிட்டு 48 மண்டல பூஜையும் பொதுமக்கள் ஒத்துழைப்பால் நல்ல முறையில் நடத்தி கொடுத்தார்கள். அதே போன்று நம்மளுடைய மனசுக்கு என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்தில் வந்தால், சில பேர் கோயிலுக்கு வரவங்க எங்களுக்கு இந்த கோயில் வந்து மாங்கல்யம் வர இல்லாமல் மாங்கல்யம் வர வாங்கி இருக்காங்க. பக்த கொடிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் வந்து நம்ம ஏரியாவை தவிர எங்கேருந்தாலும் வர்றாங்க. வந்து அவங்களுடைய மனது நிம்மதிக்காகவும் அவங்க நினச்சது நடக்குது. அதனால் எங்கேருந்தாலும், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூரோட வர்றாங்க, இங்கே பாடியிலேருந்து வர்றாங்க, இப்போ பாரிஸ்லேருந்து வர்றாங்க, வெளியிடத்துலேருந்து தான் சம்மந்தமே இல்லாத தெரியாதவர்கள்லாம் அந்த ஈர்ப்புனால வந்து அவங்களுடைய நினச்சது நடந்து ஒரு மன திருப்தியோடு போகிறாங்க. இன்றைக்கி இந்த கோயில் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா அந்த பக்தர்களுடைய வேண்டும் நிறைவேறனால தான் இந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருக்குது. எங்களுடைய இன்னொரு ஆசை என்னென்னா, நம்ம கோயிலுக்கு விரைவில் ராஜகோபுரம் கட்டணும். அதுக்கும் யாரையும் இந்த முருகன் சொல்லிக்கிறார், யாரையும் நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, அவங்களாக வந்து உங்களுக்கு எல்லா கைகறியும் செய்வாங்க. இந்த கோயில் மென்மேலும் வளரும். இங்கே வர்ற பக்தர்கள் எல்லோருக்கும் அங்கே நினச்சது நடக்கும். மன திருப்தியோடு இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இது வந்து எங்களுக்கு புண்ணிய பகுதிக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். என் பேர் தனசேகரன். நான் இந்த பாலமுருகன் திருப்பணி குழுவில் ஒரு மெம்பராக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி வச்சதில் நானும் பெரிய பங்காற்றி உள்ளேன். நான் இந்த கோயிலுக்கு இதற்கு முன் வராமல் இருந்தேன். ஏதோ ஒரு அழைப்பு முருகனிடம் இருந்து வந்தது. அழகென்ற சொல்லுக்கு முருகா என்ற மாதிரி எங்களுடைய முருகன் எப்பவுமே ஒரு அழகாக இருப்பார். அதே மாதிரி இந்த பிரகாஷ் நகர் பாலசுப்ரமணியம் சிரித்தால் எல்லா ஜனங்களுக்கும் கேட்குற மாதிரி அவருடைய புன்சிரிப்பு எப்பவுமே இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்காகவே நிறைய பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுதல் இருந்தது. நான் முருகன்கிட்டயே சேலஞ்ச் பண்ணேன். நான் வேண்டது எனக்கு நடத்தி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பெரிய கைங்கரியம் செய்கிறேன்னு சொன்னேன். அது மாதிரி எனக்கு நிறைவேற்றி வச்சார். நானும் அந்த கைங்கரியத்தை நல்லபடியாக முடித்து வச்சுருக்கேன். நான் வந்து கொடி மரத்தை நிறுவி தர மாதிரி முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஸோ என்னுடைய வேண்டுதலை முருகன் நிறைவேற்றி வச்சதுனால என்னுடைய பையன் எனக்கு இப்போ பேத்தி பிறந்திருக்கா. ஸோ அந்த பேத்தி வந்து இந்த முருகன் அருளால் தான் பிறந்திருக்கு. நானும் அதுக்கு அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரி அவர் கொடிமரமும் நிறுவி கொடுத்துட்டேன். ஸோ இந்த முருகன் வேண்டுபவருக்கு வேண்டுற மாதிரி கொடுக்கறதுனால எங்கெங்கோ இருந்து பக்தர்கள் எல்லாம் இங்கே வந்து அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள். ஸோ நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்வது என்னவென்றால், யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அவங்க வந்து நம்ம முருகன் கிட்ட சரணடைஞ்சிட்டாவே எல்லாமே நடந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும். வரத்துக்கு நீங்களும் வந்து கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இந்த பாட்டை நம்ம நிறையா வாட்டி கேட்டிருப்போம். இந்த பாட்டில் இருக்கிற மாதிரியே இந்த பிரகாஷ் நகரில் இருக்கிற பாலமுருகன் திருக்கோயிலுக்கு வந்துட்டு போனோன்னா நமக்கு மன நிறைவு நிச்சயம். நான் தொடர்ந்து 2 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது நிறையா உணர்கிறேன். அது உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். வந்து பாருங்கள். என்னோடய பேர் சங்கீதா. நாங்கள் ரெட்டேரியிலேருந்து வர்றோம். என்னோட மச்சான் பையனுக்கு வந்து இன்றைக்கி முதல் சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்காக வந்திருந்தோம். எங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அதையும் வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கோம்.
கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வேண்டிட்டு போகிறோம். இந்த கோயிலில் பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த மாதிரி சிறிய கோவிலாக இருந்து இவ்வளோ பெரிய கோவிலாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா நிகழ்ச்சியுமே மிக விமர்சனமாக நடக்கும். பார்த்திங்கன்னா கிருத்திகை ஆகட்டும், வளர்பறை சஷ்டி ஆகட்டும். சஷ்டிக்கு வந்து ஓமம் வந்து கோயில் சார்பாக நடைபெறும். அந்த ஓமத்தில் வந்து பல பக்தர்கள் கலந்து கொண்டு அவங்களோட மன கவலைகள், கடன் பிரச்சனை, திருமண தடங்கள், குடும்ப சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஓமமாக நடந்து கொண்டு இருக்குது. அதை தொடர்ந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கும் கோயில் சார்பாக ஓமம் நடந்து இந்த கோவிலுக்கு வர பக்தர் அனைவருக்கும் அவங்களோட மனக்குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கோயில் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா திருவிழா போல் தைப்பூசம் ஆகட்டும், கார்த்திகை ஆகட்டும், கார்த்திகை திருவிளக்கு பூஜை ஆகட்டும், மக்கள் வந்து திரளாக வந்து கலந்து கொள்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் இல்லாமல் மற்றவங்களும் வந்து கலந்து கொண்டு அவங்களோட வந்து கலந்ததுனால ஏற்பட்ட நன்மையை வந்து நிறையா இந்த முருகர் வந்து அந்த அற்புதங்களை நடத்தி காட்டியிருக்காரு. மேலும் இந்த கோவில் வந்து சிறப்பாக செயல்பட்டு பல பக்தர்களுக்கு வந்து நன்மை நடக்கணுன்றதை அந்த முருகன் அருளால் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பெயர் தமிழ்ச்செல்வன். இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பு பெற்ற இந்த கொளக்கரையில் அமைந்திருக்கிறதுனால பிரகாஷ் நகர் முருகன் கோயிலுக்கு நிறைய பேர் வரதும், நிறைய பக்தர்களோட வேண்டுதலை இங்கே அருள் பாலிக்கிறதும் முருகன் வீட்டு இருக்கிறாரு. இந்த கோயிலோட தனி சிறப்பு, இந்த கோயில் அமைஞ்சதுலேருந்து நம்ம மூலவரான முருகப்பெருமானுக்கு இது நாள் வரையிலும் பசும்பாலால் தான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு தனி சிறப்பாகவே அமைஞ்சிருக்கிறது. முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த கோயில் நிர்வாகத்தில் நானும் ஒரு அங்கம் உள்ளவனாக திரு டி முத்துகிருஷ்ணன். இங்கேருந்து சிறுவாவூரிக்கு போகின்ற அந்த கோயிலுக்கு ஒரு ஞானி சொல்லியிருக்கிறார். இந்த வழியாகத்தான் சிறுவாவூரிக்கு முருகன் சென்றார். அதனுடைய பாதங்கள் எங்கெல்லாம் முருகனுடைய பாதங்கள் எங்கெல்லாம் பட்டிருக்கிறதோ அந்த கோயில்கள்லாம் இன்றைக்கு ஆறுபடை வீடுகள் அத்தனை மக்கள் மத்தியிலே பெருசாக மிக திகழ்வாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல தான் இங்கே பாலமுருகன் திருக்கோயில், குளக்கரை பாலமுருகன் திருக்கோயில், பொன்னியம்மன் மேடு, பிரகாஷ் நகர். நான் இவருடைய அற்புதங்கள் சொல்ல வேண்டுமென்றால், மாதத்திற்கு ஒரு முறை உண்டிகள் என்கிற பொழுது அதில் வருகின்ற பிரார்த்தனைகள், அதில் செய்கின்ற அற்புதங்கள் அத்தனையும் பார்க்கிற பொழுது இத்தனை பேர் வேண்டுதலுக்கு முருகன் அருள் பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் இ ராமமூர்த்தி. நமது ஆலயத்தில் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறேன். நமது பணி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த குறுகிய காலத்தில் 12 வருடத்திற்குள் 2 கும்பாபிஷேகம் கண்ட கோயில் இது. ஆகையால் இது பக்தர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நமது கோயில் அருகில் குல்பன்குளம் இருப்பதால் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. வணக்கம், என் பேர் கல்பனா. இன்றைக்கி என்னோடய குழந்தைக்கு 6 மாதம் ஆகிட்டு, அதனால் சாப்பாடு ஊட்டுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். முதல் சாப்பாடு ஊட்டுறதுக்காக வந்திருக்கோம். எங்களோட வேண்டுதல் வந்துட்டு நாங்கள் ஆண் குழந்தை பிறக்கணும்னு இந்த முருகன் கோயிலில் வேண்டுதல் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்திருந்தது. என்னோடய குழந்தை பேர் மித்ரன். இன்றைக்கி வந்துட்டு இந்த கோயிலில் நாங்கள் 6வது மாதம் சாப்பாடு ஊட்டுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. முருகனுடைய 6 படை வீடுகளான திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இது எல்லாமே இயற்கையோடு ஒன்றிணைந்து தான் காட்சி தருது. முருகன் இந்த 6 படை வீடுகள் மூலமா நமக்கு ஒவ்வொரு தத்துவத்தையும் சொல்லி வச்சிருக்காரு. உதாரணமா பழனி எடுத்துக்கிட்டா அங்க அவர் இருக்க சந்நியாச கோலத்தின் மூலமா நமக்கு தவத்தையும் உள்ளார்ந்த ஞானத்தையும் சொல்லியிருக்காரு. திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டா சூரபத்மனை வதம் செஞ்சதன் மூலமா நமக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்திருக்காரு. இப்படி மக்களுடைய வாழ்க்கை, பக்தி அப்படின்னு சொல்லிட்டு முருகன் நம்மளுடைய ஒன்றிணைந்து கலந்திருக்காரு. அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலுடைய அர்ச்சகர் கோவிலுடைய வரலாறு பற்றியும் பெருமைகள் பற்றியும் பேச இருக்காங்க. வாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைய தினம் தரிசனம் செய்யக்கூடிய திருக்கோயில் மாதாவரம் பொன்னியம்மன் மேடு, பிரகாஷ் நகர் 10வது தெருவில் வீட்டிருக்கக்கூடிய அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலை தான் நாம் இன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து ஆரம்பித்தது பார்த்திங்கனாக்கா 1980 இந்த நகரை இது பண்ணும்போது இந்த ஒரு புது இடத்துக்காக இந்த இடத்த ஒதுக்குனாங்க. அந்த இடத்துல நகரில் இருக்கிற எல்லா முக்கியஸ்தர்களும் சேர்ந்து இங்கே ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி அந்த 1980 அந்த ஆலயத்துக்குள்ளான ஒரு திருப்பணி வேலைகள் எல்லாம் எல்லார் மூலியமாகவும் ரொம்ப சிறப்பாகவே நடந்துருந்தது. 2015 ஒரு பூமி பூஜை போட்டு இந்த ஆலயத்தை துவக்கம் பண்ணுறதுக்காக நம்ம ஆரம்பித்தோம். 2016 திருப்பணி வேலைகள்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது.
2018ஆம் ஆண்டு நம்ம ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அப்போ பார்த்திங்கனாக்கா நமது செல்வ விநாயகர், அதன் பிறகாக நமது பாலமுருகன், கோஷ்டத்திலே நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஆலயங்களை அமைத்து நம்ம 2018 இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வைபவம் நடைபெற்றது. அதன் பிறகாக ஆலயத்திலே மகா மண்டபம் வெகு சிறப்பாக எல்லா நகர் மக்களும் சேர்ந்து நன்கொடை அளித்து பிரம்மாண்டமாக அந்த மகா மண்டபத்தை அமைச்சு நூதன விக்கிரகங்களாக நாம் மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரர், தர்மசாஸ்தா, கால பைரவர், பக்த ஆஞ்சநேயர், பிரசன்ன வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய மூர்த்தங்களுக்கெல்லாம் நூதனமாக ஆலயம் அமைத்து புனராவர்த்தன கும்பாபிஷேகமாகப்பட்டது. 7/7/2025 மகா கும்பாபிஷேகம் 4 கால பூஜையோடு இந்த முருகப்பெருமானுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகங்கள் நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை என்று சுவாமிக்கு காலையில் சுவாமி மற்றும் உற்சவர் மூர்த்தி, வள்ளிதேவன சுப்பிரமணியர் எங்கள் உற்சவமூர்த்தி இருக்கா, அவளுக்கு அபிஷேகம் பண்ணி சாயங்காலத்தில் உற்சவமூர்த்தி மகாமண்டபத்தில் எழுந்தருளி ஷோடச தீபாராதனை அர்ச்சனை எல்லாம் செய்து பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக நம்ம ஒவ்வொரு விசேஷங்களும் முருகனுக்குள்ளான கந்தசஷ்டி விழா, சூரசம்மாரம் என்று சொல்லக்கூடிய அந்த வைபவங்கள், சூரசம்மாரம் முடிந்து திருக்கல்யாணம் இந்த கோயிலில் நம்ம ஆண்டுதோறும் திருக்கல்யாணம் மிக சிறப்பாக மாலை நேரத்தில் செஞ்சு எல்லாருக்கும் அன்னதானம் அருள் பிரசாதம்லாம் கொடுத்துட்டுருக்காங்க. இந்த கோயிலில் ஒரு சிறப்பான வழிபாடு நம்ம என்னென்னு பார்த்தோம்னாக்கா, முருகன் ஒரு திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரி ஒரு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முன்னாடி பார்த்திங்கனாக்கா ஒரு குளம் இருக்கும். அதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமான மாதிரி இந்த முருகனுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே பிரார்த்தனை வழிபாடு முறை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்ப விசேஷம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். 6 வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செவ்வாய் வரையில் 6 தீபம் ஏற்றி முருகப்பெருமானை ஒரு 3 முறை பிரதர்ஷனம் கொடிமரத்தாண்ட நமஸ்காரம் பண்ணிட்டாக்கா நமது எல்லா பிரார்த்தனைகளையும் முருகப்பெருமான் பரிபூர்ணமாக அந்த 6 வாரத்தில் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறதாக ஒரு ஐதீகம். அப்படியாக இங்கே எல்லாரும் வழிபட்டு முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆராதனைகள்லாம் செய்து கொண்டிருக்காங்க. இதை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் நீங்களும் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியமும் பேரானந்த பெருவாழ்வும் கிடைக்க வேண்டி இந்த தருணத்திலே அருள்மிகு பாலமுருகனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருந்தது சென்னை பொன்னியம்மன் மேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலுக்கு தான். வந்ததும் முருகனை தரிசித்தோம். அதுக்கப்புறம் அன்றாடம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் இந்த முருகனை வழிபட்டதன் மூலமாக நடந்த நன்மைகள்லாம் சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அர்ச்சகர் கோவிலுடைய வரலாறு பற்றியும் அருமைகள் பெருமைகள் பற்றியும் நிறையா சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த பாலமுருகன் திருக்கோவிலுக்கு அருள் பெற வேண்டி கேட்டுக்கிறோம். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா தமிழ். நன்றி, வணக்கம்.